ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசையை காலை உணவாக சாப்பிடுங்கும்போது நாள் முழுவதும் தேவையான ஆற்றலை கொடுத்து உடலை சுறுசுறுப்பாக வைக்குது. வாங்க இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 100 கிராம் அளவு கேழ்வரகு, 100 கிராம் அளவு கம்பு. கம்புலேயும் கேழ்வரகுலேயும் இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் இருக்கனால நம்மளுக்கு அதில் புரதச்சத்து இருக்கனால நீண்ட நேரம் பசி எடுக்காமல் நம்மளுக்கு வைக்கும். அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த தோசை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. 100 கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நான் அரிசிக்கு பதிலாக சிறுதானியமான வரகு எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவு வரகு எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு இதை நாளையும் நம்ம எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 50 கிராம் அளவு கருப்பு கொண்டக்கடலை, 50 கிராம் அளவு கொள்ளு, இது எல்லாத்தையுமே கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். கொள்ளு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ ரெண்டையும் நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கம்புலையும் வரகுலையும் எல்லா தூசியெல்லாம் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நல்லா கழுவி தூசி போகிற அளவுக்கு கழுவி நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. 8 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும். சுண்டைக்கடலை, கம்பு எல்லாமே ஊறி வந்திருக்கும். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா மாவு பக்கத்து அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணியை வடிகட்டியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா நைஸான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் அரைச்சி இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு கலந்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா புளிக்கும். 8 மணி நேரம் இதை மூடி வச்சுட்டோன்னா காலையில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா புளிச்சு வந்திருக்கும். இப்போ இது கெட்டியாக இருக்கனால நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு கரைக்கிறதுனால கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி தேய்ச்சி கரைச்சிட்டிங்கன்னா இந்த தோசைக்கல்ல இப்போ தோசையை நம்ம ஊற்றிடலாம். தோசையை ஊற்றிட்டு எண்ணெய் லைட்டாக சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆயிலை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். அப்படின்னா தான் வெயிட் லாஸ் ஆகும். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொள்ளுக்கு பதிலாக பாசிப்பயிறு ஊற வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தாக இருக்கும். காலை உணவுக்கு இது ரொம்ப நல்லதாக இருக்கும். உடலுக்கு நல்லா அன்றைக்கி தேவையான எல்லா சத்துக்களையும் கொடுக்கும். கொஞ்சம் பசியை கட்டுப்படுத்தும். நல்லா 2 பக்கமும் நல்லா ப்ரௌனாக கிறிஸ்பியாக வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. மறக்காமல் இந்த தோசையை வீட்டில் செஞ்சு பாருங்கள். மல்டிகிரெயின் தோசை. கம்ம